தென்னிலங்கையை உலுக்கிய சம்பவம். மயங்கிய நிலையில் பெண் வைத்தியரை தூக்கிச் சென்ற நபர் காருக்குள் இருந்து பெண் சடலமாக மீட்பு. விசாரணையில் வெளியான பகிர் தகவல். காதலனின் மறுபக்கம் அம்பலம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அர்ச்சுனா இடையே கடும் முருகல். தூக்கி அடிப்பே நாயே என்று எள்ளல் செய்த அர்ச்சுனா. தெல்லிப்பளை டிசிசி மீட்டிங்கில் நடந்த பரபரப்பு சம்பவம். வீதியில் வந்த போலீஸ் அதிகாரிகளை பஸ்களுக்கு நடுவில் நசித்த சம்பவம். கடுப்பான அதிகாரிகள் மயிரிழையில் உயிர் தப்பிய அதிர்ஷ்டம். போலீஸ் மற்றும் இராணுவத்தினருக்கிடையில் கடும் மோதல். ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள். தென்னிலங்கையில் நடந்த வைரல் சம்பவம். பாடசாலை மாணவிகளுக்கு நடக்கும் பயங்கர சம்பவம். குறிவைத்து செயற்படும் கும்பல். நாசமாக்கப்படும் மாணவிகள். பெற்றோருக்கு அவசர தகவல். வயிற்றுக்குள் தங்க கட்டிகள். யாழில் இருந்து தங்கம் கடத்த முற்பட்ட 8 பேருக்கும் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை நிறுவல். மீண்டும் வழக்கிற்கு வந்த விவகாரம். நீதி கிடைக்காமல் இழுபடும் நிலை. அம்பாறை வைத்தியசாலையின் இயன்முறை வைத்தியர் ஒருவரின் சடலம் தெல்தனிய பகுதியில் உள்ள காரொன்றில் இருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரின் காதலனை சடலத்தை காரில் இருந்து எடுத்து வந்து தெல்தனிய பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் கைவிட்டு தப்பிச் சென்றமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கமைய தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகாமையில் உள்ள இடமொன்றில் கார் ஒன்றுக்குள் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று இருப்பதாக நேற்று பிற்பகல் 2 மணிக்கு தெல்தனிய போலீசாருக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைத்தது. பின்னர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சோதனையிட்ட போது பூட்டப்பட்டிருந்த கார் ஒன்றுக்குள் சடலம் ஒன்று இருப்பதை கவனித்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் அந்த காரின் கதவை உடைத்து அவரின் சடலத்தை வெளியே எடுத்து சோதனையிட்டனர். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் எண்முறை வைத்தியராக பணிபுரிந்த வெலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் ஜூன் 16ஆம் தேதி வரை நுவரெலியா பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாக போலீசார் தகவல்களை தெரிவித்தனர். அதன்படி அந்த ஹோட்டலின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை அவரின் காதலன் அழைத்துச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. சந்தேக நபரான காதலன் கன்னருவ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் என்றும் அவர் தற்போது அந்த பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவரை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது தங்கை நுவரெலியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் தங்கியிருப்பதாகவும் அவர் பல நாட்களாக உணவு உட்கொள்ளவில்லை என்பதால் அந்த இடத்தை சோதனையிட உதவி தேவை என்று கூறி கொட்டேவெவ தலாவ பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்று காலை நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். அதற்கமைய நுவரெலியா போலீஸ் குழுவினர் குறித்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்று சோதனையிட்ட போது யாரும் அங்கிருக்கவில்லை. எனினும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது கடந்த 16ஆம் தேதி இரவு 9:50 மணியளவில் அந்த பெண்ணின் காதலன் அங்கு வரும் காட்சி பதிவாகியிருந்தது. அங்கு சுமார் 40 நிமிடங்கள் தங்கியிருந்த அந்த நபர் பின்னர் இரவு 10:30 மணியளவில் மயக்க நிலையில் இருந்த இளம்பெண்ணை தூக்கிக் கொண்டு வெளியேறியுள்ளார். அதன்பின் அவர் அந்த பெண்ணை காரில் ஏற்றிச் சென்றுள்ளார். இளம்பெண் காணாமல் போனமை குறித்து நுவரெலியா போலீசார் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவித்த நிலையில் தெல்தனிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது. தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள வாகன திரைப்படத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் ஒன்றில் உயிரிழந்த பெண் ஒருவரின் சடலம் உள்ளதாக அந்த அழைப்பில் கூறப்பட்டது. அதற்கமைய தெல்தனிய போலீஸ் குழுவினர் அந்த இடத்துக்கு சென்று சோதனையிட்ட போது காரின் முன் இருக்கை நீட்டப்பட்டு கருப்பு நிற துணியால் மூடப்பட்டிருந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. பூட்டப்பட்ட காரின் கதவை உடைத்து போலீசார் சடலத்தை வெளியெடுத்தனர். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த சடலம் நுவரெலியாவில் காணாமல் போன இளம் பெண்ணுடையது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஷம்ஜா தர்ஷன் என்ற 34 வயதுடைய அவர் அம்பாறை பொது வைத்தியசாலையில் எண்முறை மருத்துவ நிபுணராக பணிபுரிந்தவர் என்பதை போலீசார் கண்டறிந்தனர். கண்டி கண்ணருவு பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளரான அவருக்கும் உயிரிழந்த பெண்ணுக்கும் இடையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்னர் காதல் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பெண் தன்னுடைய காதலனுடன் கனடா செல்லும் நோக்கத்தில் வட்டிக்கு மற்றும் சில நபர்களிடமிருந்து வங்கியிருந்து சுமார் 1.5 கோடி ரூபாய் கடனாக பெற்று காதலனுக்கு கொடுத்துள்ளார். இருப்பினும் இதுவரை வெளிநாடு செல்வதற்கான எந்த
ஏற்பாடும் நடைபெறாத பின்னணியில் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திரும்ப கேட்டதால் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகியதாக போலீசார் தெரிவித்தனர். அத்தகைய சூழ்நிலையில் அவர் கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி நுவரெலியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்துள்ளார். இதனிடையே அவர் தனது சகோதரனை தொலைபேசியில் அழைத்து தான் 3 நாள் உணவு உட்கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். மேலும் அம்பாறை வைத்தியசாலையின் மனநல மருத்துவரை தொலைபேசியில் அழைத்து தான் கடுமையான மன அழுத்தத்தில் உள்ளதாக தெரிவித்தார். அதற்கு அந்த மருத்துவர் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று மனநல மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தினார். எனினும் கடந்த 16ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பின்னர் பெண்ணின் கைபேசி செயலிழந்ததைத் தொடர்ந்து அவரின் சகோதரன் நுவரெலியா போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்துள்ளார். மேலதிக விசாரணைகளில் பெண்ணின் உடலை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் அவரின் காதலனின் அம்பாறை பகுதியைச் சேர்ந்த மற்றொரு காதலிக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சடலம் தொடர்பில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் பின்னர் மரணத்துக்கான காரணம் குறித்து திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் ஏற்பட்ட மரணமா என்பது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கமைய பெண்ணின் காதலனான தினே திசாநாயக் என்பவரை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நுவரெலியா பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சமரகோன் பண்டாரவின் நேரடி பார்வையில் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் தெல்லிப்பள்ளி பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிலையில் அங்கு சில காரசாரமான விவாதங்கள் எழுந்துள்ளன. இதன்போது கூட்டத்தில் பங்கெடுத்து மஹிந்தவை தனது ஜனாதிபதி என்று தென்னிலங்கையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து விவரித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருவருக்கும் இடையில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை தொடர்பில் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டன. முழு கல்லறை வாங்கல என்ன நீ பொறுப்பில்லை நீ டிபடியாடியா இல்லையா நீ டிபடியாடியா இல்லையா நீ என்ன பேசுற நீ டிபடியாடியா இல்லையா நீ 19 வாங்க ஓட்டு கொடுத்துருக்கேன் நீ கேட்கல முடியாது தூக்கி அடிப்பேன் நாய் தூக்கி அடிப்பேன் வாய் மூடி கொண்டு தூக்கி அடிப்பேன் வாய் மூடி கொண்டு உண்ட 2013 எடுக்கல சரிதானே அடே மூலசிரி எத்தனை மூணு பெரிய போச்சு கொண்டு தொல்லிட்டே நாசமாக்கினேன் ஒப்பந்த நாசமாக்கினேன் ஒப்பந்த பேர் இல்ல ஒப்பந்த பேர்ல துணிக்க கொண்டு போய் பாரு மத்திய ஒப்பந்த பேர்ல அதெல்லாம் கேள்வியா மாட்டேன் முடிஞ்சாதான் ஆதாரம் கூட சும்மா வந்து ஒரு ஆரம்பத்துல வந்து வந்து மாகாண சபைக்குள்ள வச்சிருக்கணும் பேருந்து சொல்றாங்க எல்லாத்தையும் வண்டி கொண்டு இல்ல இல்ல தண்ட குடுமையை மட்டும் தண்ட ஒப்பந்த பேர்ல இருக்கிற மட்டும் கொண்டு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது எப்படி பார்த்தா கல்ல நாயனாடு கொண்டு போயிட்டு போயிடும். வீதியில் சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகளுக்கிடையில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஒருவரின் மோட்டார் சைக்கிள் சிக்கி விபத்துக்குள்ளான வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. 2 பேருந்துகளும் மிக நெருக்கமாக வந்ததால் அவற்றுக்கிடையில் மாட்டிக்கொண்ட மோட்டார் சைக்கிள் கடுமையாக நசுங்கியுள்ளது. எனினும் மோட்டார் சைக்கிளில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் அதிர்ஷ்டவசமாக பெரும் காயங்கள் எதுவுமின்றி நூலிழையில் உயிர் தப்பினர். இந்த விபத்து பேருந்துகளின் அஜாக்கிரதையான ஓட்டத்தால் ஏற்பட்டதா என்பது குறித்து போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வீதிகளில் பேருந்துகள் போட்டி போட்டு முந்தி செல்ல முயலும் போது இவ்வாறான ஆபத்தான விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கற்பட்டி கடலோர பகுதியில் கடத்தல் பொருட்கள் பதுக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் பேரில் ஸ்ரீலங்கா போலீசார் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கா விமானப்படை வீரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதமும் பதற்றமான சூழலும் ஏற்பட்டுள்ளது. இந்த இருதரப்பு மோதல் சம்பவம் குறித்து தற்போது ஸ்ரீலங்கா போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். களத்துறை மாவட்டத்தில் உள்ள சர்வதேச பாடசாலைகளின் மாணவிகளை குறிவைத்து போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
இதுகுறித்து சிறப்பு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் நேற்று கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இதேவேளை குறித்த சர்வதேச பாடசாலைகளின் மாணவிகளை கட்டாயப்படுத்தி தகாத நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் பிரதி போலீஸ் அதிபரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் தகவல் வெளியிடும் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியக அதிகாரிகள் இதனை வெளிப்படுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சுங்க திணைக்கள அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு நேற்று முன்தினம் பயணிக்க இருந்த பயணிகளில் இந்திய பிரஜைகளான இருவருடைய உடைமையில் இருந்து தலா 100 கிராம் தங்கக்கட்டிகள் மீட்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பயணிகளை சோதனைக்குட்படுத்திய போது சந்தேகத்துக்கிடமான 26 பயணிகளை சுங்க திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 26 பேரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து சுங்க திணைக்கள அதிகாரிகள் 26 பேரையும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று ஸ்கேன் பரிசோதனை செய்தனர். அதன் பொழுது 6 பேரின் உடலுக்குள் தங்கக்கட்டிகள் காணப்பட்டன. அதையடுத்து 6 பேரையும் தமது காவலில் எடுத்த சுங்க திணைக்கள அதிகாரிகள் ஏனைய 20 பேரையும் விசாரணையின் பின்னர் விடுவித்துள்ளனர். இந்நிலையில் தங்கக்கட்டிகளை உடைமையில் வைத்திருந்த இருவரையும் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் முற்படுத்திய சுங்க திணைக்கள அதிகாரிகள் இருவரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை தமது காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றில் அனுமதி கோரிய நிலையில் நீதிமன்றமும் அனுமதி வழங்கியுள்ளது. திருகோணமலை கடற்கரை பகுதியில் சர்ச்சைக்குரிய வகையில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்த விவகாரம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பௌத்த தேர்கள் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்கள் கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி திருகோணமலை மேல் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். வழக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கடற்கரையில் கட்டப்பட்ட ஹோட்டல் ஒன்றை கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது கொழும்பு பகுதியைச் சேர்ந்த குழுவினர் தலையிட்டு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்பொழுது பலாங்கொட கசவதேரர் உள்ளிட்ட குழுவினர் அந்த இடத்துக்கு புத்தர் சிலையை கொண்டு வந்ததோடு பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்துக்கு சென்ற போது அமைதியின்மை ஏற்பட்ட நிலையில் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி விசாரணையின் பின்னர் இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டதோடு இன்றைய வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையை உலுக்கிய சம்பவம். மயங்கிய நிலையில் பெண் வைத்தியரை தூக்கிச் சென்ற நபர் காருக்குள் இருந்து பெண் சடலமாக மீட்பு. விசாரணையில் வெளியான பகிர் தகவல். காதலனின் மறுபக்கம் அம்பலம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அர்ச்சுனா இடையே கடும் முருகல். தூக்கி அடிப்பேன் நாயே என்று எள்ளல் செய்த அர்ச்சுனா. தெல்லிப்பளை டிசிசி மீட்டிங்கில் நடந்த பரபரப்பு சம்பவம். வீதியில் வந்த போலீஸ் அதிகாரிகளை பஸ்களுக்கு நடுவில் நசித்த சம்பவம். கடுப்பான அதிகாரிகள் மயிரிழையில் உயிர் தப்பிய அதிர்ஷ்டம். போலீஸ் மற்றும் இராணுவத்தினருக்கிடையில் கடும் மோதல். ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள். தென்னிலங்கையில் நடந்த வைரல் சம்பவம். பாடசாலை மாணவிகளுக்கு நடக்கும் பயங்கர சம்பவம். குறிவைத்து செயற்படும் கும்பல். நாசமாக்கப்படும் மாணவிகள். பெற்றோருக்கு அவசர தகவல். வயிற்றுக்குள் தங்கக்கட்டிகள். யாழில் இருந்து தங்கம் கடத்த முற்பட்ட 8 பேருக்கும் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை நிறுவல். மீண்டும் வழக்கிற்கு வந்த விவகாரம். நீதி கிடைக்காமல் இழுபடும் நிலை.